என் அருளாளர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய தாயாம் திருச்சபை ஆண்டின் பொதுக்காலம் 21வது ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய திருவழிபாடும் சரி, இன்றைய அனைத்து வாசகங்களும் சரி, உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கின்ற ஒரு உன்னதமான கேள்வி, கடவுள் உங்களுக்கு யாராக இருக்கிறார்? இந்த கேள்வியோடு திருச்சபை நம்மை சிந்திக்க அழைக்கிறது. அந்த பெரிய முதலாளி, அதாவது பணக்காரனுக்கு ஒரு மேஸ்திரி இருந்தார். பல ஆண்டுகளாக இந்த மேஸ்திரி அந்த முதலாளிக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். பல வீடுகளை கட்டுவது. பல ஆண்டுகளாயும் அதே முதலாளியோடு அந்த மேஸ்திரி வேலை செஞ்சு கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் திடீர்னு போயிட்டு சொல்லாமலே அந்த முதலாளி கிட்ட, ஐயா, நான் இன்னையோட வேலையை நிறுத்திட்டு நான் வீட்டுக்கு போறேன், எனக்கு லீவு கொடுங்க, இனி வேலைக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்றார். உடனே ஷாக் ஆயிடுச்சு இந்த முதலாளிக்கு. கோவப்படுறார். கோவப்பட்டு, என்ன நீ பேசுற, திடீர்னு வந்து சொல்ற வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு, உன்னை நம்பிதான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் நிறைய வேலையெல்லாம் இருக்கு, யாரும் செய்வாங்க, திடீர்னு வந்து சொல்ற வேலைலாம் உனக்கு லீவு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறார். இல்ல ஐயா, என்னால குடும்பத்தை எடுத்து நடத்த முடியல, தயவுசெய்து எனக்கு லீவு கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு வீடு கட்டணும், 6 மாசத்துக்குள்ள அந்த வீட்டை நீ கட்டி முடிச்ச அப்படின்னு சொன்னா உனக்கு லீவ் கொடுக்குற, நீ என்னை விட்டு போயிட்டு எங்கேயாவது பொழைச்சிக்க அப்படின்னு சொல்றார். ஒரு பாறையை காமிச்சு, இந்த பாறையில ஒரு அழகான வீடு கட்டணும், 6 மாசத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்றார். இந்த மேஸ்திரியும் சரி, 6 மாசம் தானே, நம்ம 6 மாசம் நல்லா வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போலாமேன்னு சந்தோஷத்துல அந்த வீட்டை கட்ட ஆரம்பிக்கிறார். இரவும் பகலுமா கண் முழிச்சு அந்த வீட்டை கட்டுறார். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம வீட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கணும். அதனால நல்லா யோசித்து அந்த வீட்டை எப்படியெல்லாம் அழகுபடுத்தணுமோ அந்த அளவுக்கு எந்த ஒரு குறைவு இல்லாம செய்யறாரு. ஏன்னா திரும்ப ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அந்த 6 மாசங்கிறது 7 மாசமாக 1 வருஷம் கூட தள்ளி போகுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே பக்காவா நல்லாவே எங்கெங்க என்னென்ன இருக்கணுமோ அதை எல்லாமே வச்சு இந்த மேஸ்திரி செய்து இருக்கிறார். இப்படி அழகா கட்டிட்டு 6 மாசம் முடிஞ்ச உடனே இந்த மேஸ்திரி சாவி கொண்டு வந்து முதலாளி கையில கொடுக்கிறார். கொடுத்து, ஐயா, நீங்க சொன்னபடி இந்த வீட்டை கட்டிட்டேன், நான் இன்னைக்கு வீட்டுக்கு போறேன்னா விடுங்க அப்படிங்கிறார். உடனே இந்த முதலாளி, நண்பனே வா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போயிட்டு உள்ள பேசுறார். உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ பல வருஷமா என்கிட்ட தான் வேலை செய்கிற, எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாம் போயிட்டாங்க, ஆனா நீ மட்டும் நேர்மையானவனா இருந்த. உன்னோட நேர்மை எனக்கு பிடிச்சிருந்தது. நான் உன்னை எத்தனையோ முறை திட்டி இருக்கிறேன், அதுக்கெல்லாம் நீ முகம் சுழிச்சதே கிடையாது. நான் உன்னை எத்தனையோ முறை மற்ற மனிதர்கள் முன்னாடி கேவலமா பேசி இருக்கிறேன், அப்பவும் நீ வந்து சொன்னது கிடையாது. இரவும் பகலமா உனக்கு ஓய்வு கொடுக்காம வேலை வாங்கின, அப்பயும் நீ எதுவுமே சொன்னது கிடையாது. அந்த அளவுக்கு நீ எனக்கு நேர்மையா இருந்த. என்னுடைய கோபம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். என் கூட இருந்து நான் எப்படிப்பட்டவன், நான் செஞ்சது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு என் கூடவே இருந்ததுனால நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே கையில இருந்த அந்த சாவிய அங்க பேசிக்கிட்டே கொடுக்கிறார். இந்த சாவியை நீ வச்சுக்க, இது உனக்கு பரிசு. இத்தனை ஆண்டுகளாக நீ என்னோடு இருந்ததுக்கு பரிசு இந்த சாவி. வெறும் சாவி இல்ல, அந்த மேஸ்திரி இத்தனை 6 மாதமாக செய்த அழகான வீட்டினுடைய சாவியை அவன் கொடுத்து, இந்த வீடு உனக்கு தான் சொந்தம், எடுத்துக்கொண்டு போ என்றான். உடனே இந்த மேஸ்திரிக்கு அவ்வளவு சந்தோஷம். அழகாக கட்டின அந்த வீடு, பாறை மீது கட்டின வீடு அவனுக்கு சொந்தமானது. மத்தேயு எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் படித்தோம். இந்த நற்செய்தியில பேதுரு, இந்த பாறையின் மீது உன்னுடைய திருச்சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்ற இந்த வார்த்தை இந்த கதையோடு பொருந்தும். இந்த கதையை ஒரு பக்கமா வச்சுட்டு இன்னைக்கு நம்ம படித்த அந்த 3 வாசகங்களை நாம் சற்று அலசி ஆராய்வோம். முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசேயா அழகாக முன் வைத்தது. எசேயா கிட்ட வந்து எசேக்கியேல் அரசன் வந்து முறையிடுறார். அதாவது வலுவான அந்நியர்கள் வந்து எருசலேமை கைப்பற்ற போகிறார்கள். எனவே நாம் இந்த எருசலேம் ஆலயத்தை இழந்து போகிறோம், எனக்கு பயமாக இருக்கிறது, என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று பயந்து கொண்டு எசேக்கியா மன்னன்
இறைவாக்கினர் எசாயா கிட்ட முறையிடுறார். இறைவாக்கினர் எசாயா சொல்றாரு, பயப்படாத, யெகோவா கடவுள் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை காப்பார், இந்த எருசலேம் ஆலயத்தையும் காப்பார், பயப்படாமல் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறார். அதை தொடர்ந்து இன்னைக்கு படித்த அந்த வாசகத்துல செகுனா என்பவன் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவன், பணம் புகழ் பதவி என்று ஆசை வைத்து மக்களை மதிக்காமல் இருந்தவன். இந்த செகுனாவை நோக்கி இறைவாக்கினர் எசேயா சொல்றார், நீ இந்த எருசலேம் ஆலயத்துக்கு முன்பாக பணத்தை ஆசை வைத்து ஒரு பெரிய கல்லறை உனக்காக கட்டி இருக்கிறார், இது அநியாயம் அக்கிரமம் என்று சொல்லி, இன்னும் சிறிது காலத்துல இந்த மக்கள் அனைவரும் உன்னை நாடு கடத்துவார்கள், உன்னை இறக்க செய்வார்கள், நீ மாண்டு போவாய், உனக்கு அடுத்தது எலியாக்கிம் என்பவன் தெரிந்து கொள்ளப்படுவான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார், அவர் ஒரு வெண்ணிறை ஆடையை அணிந்திருப்பார், விலை உயர்ந்த வெண்ணிறை ஆடையை அணிந்திருப்பார், அவருடைய இடையிலே கச்சை ஒன்று கட்டியிருப்பார், அவருடைய முதுகிலே மரத்தால் ஆன திறவுகோலை வைத்திருப்பார். இது எதை குறிக்கிறது என்றால், இயேசு பிறப்பதற்கு முன்பாக ஏறக்குறைய 730 ஆண்டுகளுக்கு முன்பாக இறைவாக்கினர் எசாயா கிறிஸ்து என்ற ஒருவர் பிறக்க போகிறார், அவர் இந்த எருசலேமை மீட்பார் என்ற ஒரு செய்தியை இறைவாக்கினர் எசாயா முன்வைக்கிறார். எனவே இந்த முதல் வாசகம் கடவுள் இருக்கிறார், அவர் நம்மை காப்பார் என்ற செய்தியை கூறுகிறது. இரண்டாவது வாசகத்திலே தூய பவுல் ரோமையருக்கு எழுதிய கடிதம், ரோமை நகர மக்களுக்கு அருமையான ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் என்ன சொல்றார், அந்த ரோமை நகர மக்கள் தங்களுடைய அறிவை வைத்துக் கொண்டு கடவுளை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறார்கள். யார் கடவுள், விசுவாசம் என்றால் என்ன, அன்பு என்றால் என்ன என்று சொல்லி ஆராய்ச்சி செய்ய பார்க்கிறார்கள். அவர்களுக்கு தான் தூய பவுல் அருமையான கடிதம் எழுதுகிறார். உங்களுடைய அறிவை வைத்துக் கொண்டு கடவுளை கூறு போட வேண்டாம், அவர் யார் என்று ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், அவரை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு உங்கள் அறிவு பத்தாது, இந்த அறிவு ஞானம் புத்தி உங்களுடைய அன்பு நல்ல செயல்கள் எல்லாம் கொடுத்தது கடவுள். எனவே கடவுள் அதை கொடுத்தார், அது கடவுளுக்காக பயன்படுத்தப்படுது, அது கடவுள் மீண்டும் அதையே எடுத்துக் கொள்வார். எனவே அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள், மாறாக உங்களுடைய அனுபவத்தினால், அறிவால் கிடையாது, உங்களுடைய அனுபவத்தினால் கடவுள் இயேசு கிறிஸ்து யார் என நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி விசுவாசை ஆழப்படுத்துவதாக இன்றைய இரண்டாம் வாசகம் இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 ஆண்டுகள் தன்னுடைய சீடர்களோடு வாழ்ந்துவிட்டு சுய ஆய்வு செய்து பார்க்கிறார். என்னை மக்கள் யார் என்று சொல்லுகிறார்கள், என்னை நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி அவர் செய்த பணியை சற்று திருப்பி பார்ப்பதற்காக, நான் வந்த பணி சரியாக செய்கிறேனா, மக்கள் புரிந்து கொண்டார்களா என்பதை சோதிப்பதற்காக சுய ஆய்வு செய்கிறார். அப்பொழுதுதான் சிலர்கள் சொல்லுகிறார்கள், மக்கள் இப்படியெல்லாம் பலவாறு சொல்லுகிறார்கள், நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள். பேதுரு சொல்லுவார், நீயே மெஸ்ஸியா, உன்னதமான கடவுள் மகன், இந்த உண்மையை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார். இதன் மூலமாக இயேசு கிறிஸ்து நான் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று அவர்களிடத்திலிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளுகிறார். இதுதான் இன்றைய 3 வாசகங்கள். இந்த 3 வாசகங்களின் அடிப்படையிலே அனைத்துமே நம்மை கேட்பது, கடவுள் யாராக இருக்கிறார். முதல் வாசகத்திலே கடவுள் நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களை காப்பவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுளை நீங்கள் உங்களுடைய அறிவு கூர்மையால் சோதிக்காதீர்கள் என்று இரண்டாம் வாசகத்திலே கூறப்படுகிறது. இன்னும் அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அனுபவபூர்வமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே அனுபவத்திலே புரிந்து கொள்ளுங்கள், அறிவில் அல்ல என்று நற்செய்தியிலே இந்த 3 வாசகங்கள் தெளிவுபடுத்துகிறது. பிரியமானவர்களே, அந்த முதலிலே சொன்ன கதைக்கு வருவோம். அந்த கதையிலே அந்த மேஸ்திரியானவன் அந்த முதலாளி கிட்ட பல ஆண்டுகளாக வேலை செஞ்சுட்டு, அந்த முதலாளி எப்படி திட்டினாலும் அடிச்சாலும் உதைச்சாலும் அவர் கூடவே இருந்துட்டு கடைசியில போகும் பொழுது அந்த வீட்டை பரிசாக பெற்றவுடன் அவனுக்குள் வந்த மகிழ்ச்சி இருக்கிறதே சொல்வதற்கு அளவே கிடையாது. அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலே கத்தோலிக்க திருச்சபையிலே திருமுழுக்கின் மூலமாக நாம் அனைவரும் இயேசுவால் அழைக்கப்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவருடைய விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கும் அந்த மேஸ்திரி அனுபவித்தது போன்று சோதனைகள், வேதனைகள்,
வியாதிகள், வருத்தங்கள், பலவிதமான பிரச்சனைகள், மன பாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. அந்த எல்லாம் நாம் தாங்கிக் கொண்டு இருந்தோம் என்றால், விசுவாசத்திலே இயேசுவோடு நிலைத்திருந்தோம் என்றால், ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய சொத்தை பரிசை கொடுப்பார் என்பதுதான் இன்றைய நாளினுடைய செய்தியாக இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, நாம் வருந்த வேண்டாம், கலங்க வேண்டாம். எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் இயேசுவை அனுபவித்து பாருங்கள். இன்னைக்கு நாம் எல்லாமே இயேசுவை பத்தி பேச ஆரம்பிப்போம், பக்கமா எழுதுவோம், மணிக்கணக்கா இயேசு யார் என்பதை நாம் பேசுவோம். ஆனால் அந்த இயேசுவை எனக்கு தெரியுமா? இயேசுவை பத்தி எனக்கு தெரியும், ஆனால் இயேசுவை எனக்கு தெரியுமா? இயேசுவை தெரிவதற்கு நாம் அவரை அனுபவிக்க வேண்டும். நம்முடைய உணர்வுகளின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக உணர வேண்டும். அப்படி நாம் வைத்திருக்கிற விசுவாசம் நம்மை இறைவனோடு இணைக்க செய்யும். எனவே நாம் முயற்சிப்போம், இந்த கல்வாரி வழியிலே சிந்திப்போம். ஆண்டவரே, நான் உம்மீது விசுவாசம் வைத்து வாழ்கிறேனா? நீர் எனக்கு யாராக இருக்கிறீர் என்று நான் அடையாளம் கண்டு கொண்டு விட்டேனா? அப்படி இல்லை என்றால் நீர் எனக்கு யார் என்பதை இந்த திருப்பலியிலே வெளிப்படுத்தும் என்று சொல்லி இந்த தெய்வீக பலியிலே ஜெபிப்போம். ஆமென்.